வெல்கம் டு என்னத்த சொல்ல vlogs. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா வால்பாறை போறோம். இது கடந்த ஒரு 15ல இருந்து ஒரு 20 நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு ஒரு ட்ரிப்பா போலாமே. ஸோ நானும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், இப்போ கேமராமேன் அவனும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் போறோம். ஸோ இது எப்படி நடக்கும்போது தெரியல. வால்பாறை சொல்லிருக்கானுங்க, ஆனா இது கடைசியில் எங்க போய் முடியும்னு தெரியல. ஏன்னா நல்லா திடீர்னு கால் பண்ணிட்டு மச்சா வால்பாறை செட் ஆகல, அங்க ரூம் எல்லாம் ஃபுல்லா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே ஊட்டி கொடுத்துலாம் வண்டி அப்படின்றானுங்க. செருப்பு பிஞ்சு போகும், பூரா பேர் வருவீங்க இந்த நாயை அப்புறம் எடுத்துட்டு வரேன். ஸோ இது எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல. இன்னும் ரூம்ஸ் எதுவும் பார்க்கல. இப்போ நீங்க எவ்வளவு எதுவுமே தெரியும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, அதே மாதிரி நான் எதுவும் தெரியாம போறோம். சரியா, 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மணி பாத்தீங்கன்னா மணி 8 மணிக்கு 4 பேர் தான் வந்திருக்கானுங்க. இன்னும் கிட்ட 11 பேர் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் போக போக பாருங்க, நல்ல எக்ஸைட்டியா போகணும்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போற வண்டி இதுதான், டூரிஸ்டா போறோம். நம்ம கார்ல கூட பிளான் பண்ணோம். கார்ல கூட பஸ் ஹெவியா போகுது, அதனால கேட்க அதனால எல்லாருக்கிட்டே ஒரு 2000 3000 அப்படி கேட்டு சரி ஓகே அங்கே போகிறதுக்கு இல்லே போயிடலாமே, எல்லாம் ஒன்றா போயிடலாம், வந்தா பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. போகிற வேலையாவும் குட்டிப்பான் இல்லை எவன் அச்சிப்பான் எதுவும் தெரியாது. ஸோ அதனால சரி ஓகே பார்த்துக்கலாம் அடுத்து தான் போகிறது. இதெல்லாம் லக்கேஜ் உள்ள கொஞ்சம் இருக்கு, உள்ள இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஒரு 3 நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு சொன்னால் ஒரு வாரத்துக்கு இவ்வளோ பெரிய இது எடுத்துட்டு வந்துருக்கானுங்க. அது என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு எதுவும் தெரியல. சரியா, பார்த்தீங்கன்னா இது லக்கேஜ், இது லக்கேஜ் தான். இது பாத்தீங்கன்னா சரி இதான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா துணிமணிகள் இருக்கு. இதுல ஒரு கண்ணாடி. சரியா, இது ஒருத்தரோட லக்கேஜ். லக்கேஜ் வேற யாரும் இல்லை, இப்ப கேமரா வச்சுட்டு இருக்காருல்ல அவர் தான் மிஸ்டர் கார்த்திக், அவரோட லக்கேஜ் தான் அது. அவர் சொல்லும் போது அவரே பெருமையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ட்ராலியில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் போகிற வண்டி. அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா வயதுங்க அப்படியே வாங்க பார்ப்போம். வாங்க தலைவரேன். ஸோ இவர் தான் மிஸ்டர் எம்பி சதீஷ். ஸோ இவர் தான் நம்ம ட்ரிப்போட ஒரு ஃபன் பண்ணுற ஒரு பர்சன். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போர் அச்சா அவனை கூப்பிட்றான், அவன் அடிப்பான், அந்த அடி தங்கி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போய் அதை அடிக்கலாம் மாட்டோம். பட் ஆனால் ஒரு திட்டது அடுத்த எல்லாம் ஜாலியாக எடுத்துப்பான். சரியா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சானா இப்படியா போவோம். வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 3 கோளாறுங்க. இந்த கோளாறு எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியாது. ஸோ அதான் தெரியும். இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி வால்பாறை அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போயிருக்கோம். ஆனால் திடீர்னு வண்டி எங்க கூட திருப்போனுங்க. திடீர்னு வண்டி ரோட்ல போடுற இங்கே தங்கிடலாம் அப்படின்னு வருங்க. எல்லாம் எப்படின்னு தெரியாது, எல்லாம் போக போக நீங்களே பாப்பீங்க. நான் எப்படி பார்க்கணும் எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பற்றி விடுறாங்களா. ஆமா அவன் ரிஷி வருவான், பயங்கரமா இருக்குதா. ஆமா அவனை மட்டும் விட்டு பண்ண எப்படி டேய் கூப்பிட்டா 8 மணிக்கு இங்க எல்லாம் வரணும். வந்தாச்சுடா, எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் போய்ப்பாங்க. ஹாய் சொல்லுங்க. என்ன பேசுங்க, அப்புறம் பேசுங்க. முன்னாடி சொன்னா நான் எப்பறம் எல்லாத்தையும் பண்றது. இந்த டூர் போட்டோ போட்டோனே எல்லாரும் பிளாக் பாக்குறியா, எல்லாரும் பிளாக் பண்ணு. மகேஷ் தான் ஃப்ரெண்ட் ஆகறான், மகேஷையும் பிளாக் பண்ணுவாங்க கண்டிப்பா. மணி இங்கே 9:15 ஆயிடுச்சு. 8 மணிக்கு கிளம்பலாம், அட்லீஸ்ட் 8 மணியாச்சும் கிளம்பலாம் அப்படி பார்த்தோம். ஆனால் கிளம்புறது 8:45, கரெக்டாக சொல்ல 8:44, 9:15 மணி. சரியா, போகிறதுக்கு 12 மணி நேரம் ஆகும்ட்டாங்க வால்பாறை போகிறதுக்கு. ஆனால் போன 12 மணி நேரம் ஆகும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 மணிக்கு கிளம்பலாம், காலையில் 7 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் 9:15 ஆகுது, இன்னும் வண்டி தாமரை நிற்குது. இன்னும் வண்டி மூவாகவே இல்லை. கேட்டால் அவன் வரணும் இவன் வரணும் இவன்னா பேசாமல் தனியாக போயிடலாம் போல. தனியாக போயிட்டு ஏன்னா நம்மளே என்ன பண்ணிக்கின்னு நம்மளே செட்டு சொன்னா போயிட்டு அப்படி கூட வந்துடலாம் போல. இவங்கெல்லாம் வச்சு வைக்கிறது, இவங்க போல செட் பண்ணுறதால வரைக்கும் ஆகாது. அதாவது இப்போ சரி மச்சான் எப்படி போகலாம் அப்படின்னு பேசுகிற கேங் நீ பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ என்னன்னா
அதை பற்றிலாம் ஒன்றும் பேசவே இல்லை. சரக்கு எங்கே வாங்கலாம், பகலில் எங்கே சரக்கு இருக்குது, சரக்கு வாங்கணும், என்ஜாய் பண்ணணும். அதாவது ட்ரிப்பு போய் என்ஜாய் பண்ணுறது வேறு, சரக்கு வாங்கி என்ஜாய் பண்ண வேறு. இங்கே சுற்றி இருக்க மொத்த கும்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு தான் உட்காந்துருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி இந்த ட்ரிப்பு போக போகுது இன்ன வரைக்கும் ஓப்பனாக சொல்லலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இது வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த விளாக்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து எனக்கு போகிற போக்கில் பார்த்தா அப்படியே போகிற வழியில் மிஞ்சி பண்ணால் குரோமெட்டில் ஏற்படுவாங்க போகிறேன். இதுதான் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்படியே போகிற வழியெல்லாம் அவங்க வந்து காட்டுறேன், எங்கெல்லாம் போகிறேன் எங்கெல்லாம் வரேன் அப்படின்னு. இன்னும் 2 மணி நேரத்தில் எல்லாம் மட்டை ஏறிடுவாருங்க. மட்டை ஆகிட்டு அங்கே உட்காந்துருப்பானுங்க. எல்லாம் வாந்தி பண்ணால் எங்கள் ஃபுல்லாக வாந்தி வரும். இப்பயே சரக்கத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இவ்வளோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வந்துருக்கேன் ஆட்டோல பாரு. அதான் வந்து பாத்தியா இப்படி ஆரம்பிச்சானுங்க. அதான் சொன்ன மாதிரி அதான் இப்போ தாவரம் பிரிச்சுக்கிட்டே வந்துருக்கோம். போக போமா அப்படின்னு பாய். ஆரம்பிக்கலாங்களா? கரியாது போடு மச்சான், கரியாது போடு மச்சான். கயிறு க்ளோஸ் பண்ணு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? காட்டாங்குளத்தூரில் இருக்கோம். மணி 10:45. இப்போ எதுக்கு நான் வந்து மணி அப்பப்போ சொல்கிறேன், எது டைம் சொல்லினே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் வரும்போது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கொலைலாம் வந்து கூப்பிட்டு வந்துடாதீங்க. ஒரு நல்ல ஆர்கனைசராக ஒரு நல்ல பிளான்டாக வந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். இல்லைனா வந்து இப்படி தான் எங்கே போகிறேன்னு இல்லை எங்கே சாப்பிட்றது எங்கே வரலாம் இப்போ ரோட்டெலாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் நல்ல விஷயம் என்னென்னா ஃப்ரெண்டு நம்ம கூட வந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து சப்பாத்தி கறிக்குழம்பு கொடுத்து வந்தார். அந்த கறிக்குழம்பு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு எல்லாம் மேய்ஞ்சிட்டோம். அது நல்லா இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் பக்கத்தில் கைஞ்சி மரில் சாப்பிட்டு இப்போ மறுபடியும் கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இதுவே சரியாக தூக்கம் வருது. இப்போ எப்படி போகணும்னு தெரில, டிரைவர் வேறு எப்படி ஓட்டுவான்னு தெரில. எல்லாம் மேலே கடவுள் மேலே மாட்டை போட்டு முருகன் கொடுத்து தான் போக முடியும். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. அவன் எப்படி வருது மாடி பண்ணலாம். நானே பேசிட்டு இருக்கடா, நீங்களும் பேசுங்கடா. எல்லாத்தாலும் இருக்கோம். அவ்வளோ யாராவது கவர் பண்ணேன். உளுந்தூர் பெட்டில் வண்டி நிற்குது. நல்லா தூங்கிட்டு இருக்கடா. எழுப்பி டீ குடிக்கா. சரியான தூக்கம். நல்ல கிளிப் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா படம்லாம் ஓடிட்டு ஸோ அதில் பார்த்து அது பார்த்து நல்லா தூங்கிட்டு எப்படி டீ சொல்கிறாங்க. அதெல்லாம் டீ குடிச்சிட்டு கிளம்புவோம். இது பண்ணுறதுலாம் பார்த்தா நாளைக்கு மதியானம் நாளைக்கு ஈவினிங் நம்ம சேருவோம் போல. நான் சொன்னேன் எதுவும் வந்து தெரியல. இவர் தான் ஸ்டாலின். இவர் தான் வந்து ஆர்கனைசர். எங்கள் ட்ரிப்போட ஆர்கனைசர் இவர் தான். ஸோ ஒரு எல்லாருக்கிட்டையும் காசு கெஞ்சி வாங்கி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு எல்லாம் வந்து வாங்கினது இவர் தான். ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா 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 எல்லாரும் வந்து இவ்வளோ சமமாக இருக்கும். பெரிய நல்லா பாட்டீங்க. இவர் தான் அந்த அருமையான சிக்கன் குழம்பு வந்து வீட்டில் கொண்டு வந்தது. உளுந்தூர்பேட்டில் வந்து இங்கே போகிற டீ மாஸ்டர் கிட்ட வால்பாறை எவ்வளோ 10 மணி தான் போவோம். அவ்வளோதான் 10
10 மணிக்கு போறோமா நம்பிட்டு இருக்கானுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா. வாய்ப்பு இல்ல ராஜா. 380 கிலோமீட்டர் கூட காலகாலத்துல 10 மணிக்கு ஒண்ணு 8 மணி நேரத்துல போயிடுவாங்களாம். எப்படி ஆர்கனைஸ் உட்காந்துருக்காங்க. படிடா ஒழுங்கா படிடா. இப்படிதான் பேசுவாங்க. எல்லாம் வந்து சூப்பரா எல்லாம் தெரியும். ஒண்ணும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. கேக்குதா? எல்லா டைமும் பேசலாமா? ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 4:52. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து 8:30லேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் வந்து போன பாடு இல்லை. எப்போ போகணுன்னே எங்களுக்கே தெரியல. ஆமாம் ஆமாம், ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நிறுத்திடுறானுங்க பாதியிலே. ஒருத்தன் என்னடனா பாத்ரூம் போகிறான், ஒருத்தன் என்னடனா நாங்கள் வால்பாறை போகுமானே தெரியல எங்களுக்கு. கருப்பட்டி இப்போ வந்து டிரைவருக்கு வேறு தூக்கம் வந்துருச்சு. அவர் டீ சாப்பிட்றாரு கருப்பட்டியில். டீ குடி கேப்பில் ஒருத்தர் பாத்ரூம் போயிருக்கான். ஸோ ஆனால் வந்து இங்கே நீரிழிவு நோய் வந்து நிறைய பேருக்கு இருக்குது போல். ஒவ்வொரு ஸ்டாப்பிங்க்கும் வந்து போயிடுறானுங்க. அது வந்து ரெண்டு போகிறாங்களா இல்லை 1 போகிறாங்களா ஒன்றும் தெரில. ஒருத்தன் போனால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டாருப்பா. அவங்க காமிப்பா அப்படியே. ஒருத்தன் போனால் 10 நிமிஷம் முன்னாடி அது ஒன்றும் வரல. பனின்னு கழிட்டுறான். ஏன்னா 6 மணிக்கெலாம் அவன் குளிச்சிருவான். அவன் தான் அது பாருங்க கைட்டான். அவன் தான் பனியன் கேட்டார். இது வந்து காலங்காத்தால வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து குளிக்கிறது. காலங்காலத்தில் குளத்துல முக்கி தான் எழுந்து போயிடுவார். சாப்பிடப்பட்டவர் இவர். இப்போ நம்ம சேலமில் இருக்கோம். இப்போ சேலம்லேருந்து இப்படிதான் பேசுவாங்க பாருங்க. அதனால் ட்ரிப்பு தொடரும்.